Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். அந்த 2024 சாம்பியன்ஸ், அந்த சாம்பியனா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட், அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க். இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா முக்கியமான காரணமா இருப்பாங்க அந்த சாம்பியன் வின் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த சீசன்லயே பாத்தீங்கன்னா அவங்க 3 பேருமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா வேற டீம்ல போயிட்டு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் சால்ட் முக்கியமா ஆர்சிபி வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு ஆர்சிபிக்கு. அப்புறம் ஸ்டார்க்கும் டெல்லியில நல்லா பண்ணுவாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாபா பாத்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் கொண்டு வருவாரு. பேட்டிங்லயும் செம பர்ஃபார்மன்ஸ். இந்த 3 பேரையும் எதுக்கு டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டியும் அந்த ஒரு நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்காங்க கேகேஆர் டீம் பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் இந்த வாட்டி எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கேகேஆரோட ஸ்குவாட பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களோட லாஸ்ட் இயரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் மட்டும் அந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கோரை மட்டும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருன்னா அவங்க கேப்டன் ரஹானே, அந்த ரகுவன்ஷி, மணிஷ் பாண்டே, ரிங்கு சிங், ரௌமன் பவல், இந்த மாதிரி பேட்டர்ஸ்ல ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா அனுகுல் ராய், சுனில் நாராயண், ரமன்தீப் சிங்லாம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பவுலர்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா ஹர்ஷித் ராணா, உம்ரான் மாலிக், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு அவங்க டீமை வந்து ரீசெட் பண்றதுக்கான ஒரு இது மினி ஆக்ஷன்லயே ரீசெட் பண்றதுக்கான ஒரு இதை தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ட்ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பெருசா ட்ரேட்ல இன்வால்வ் ஆகல. அண்ட் அடுத்தது ஆக்ஷனுக்குள்ள போய் ஓரளவுக்கு நிறைய நல்ல பிக்ஸை எடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. எக்ஸாம்பிளுக்கு கேமரான் கிரீன் எடுத்திருக்காங்க, டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலனு, இதெல்லாம் சூப்பரான பிக்ஸ் என்ன கேட்டாக்க. டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலனு, அதுக்கப்புறம் பத்திரானா எடுத்திருக்காங்க ஆக்ஷன்ல. முஸ்தபிஷர் எடுத்தாங்க ஆக்ஷன்ல. அன்பார்ச்சுனேட்லி முஸ்தபிஷர் வந்துட்டு அவரு வாக் ஓவர் பண்ணிட்டாரு. அண்ட் ஆகாஷ் தீப் ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. கார்த்திக் தியாகி, பிரசாந்த் சோலன்கி, இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்ஷன்ல எடுத்தாங்க அழகா. அப்புறம் ஆஃப்டர் த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா கொல்கட்டா வந்து ஒரு டீசென்டான சைடா தெரியுறாங்க பை பேப்பர். கேகேஆர் டீம்ல ஆக்சுவலும் நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஆக்சுவல முக்கியமா சில பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்ணி ஒரு யங் டேலண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா இவரு சௌரவ் துபே, ஒரு கேகேஆரோட நெட் பவுலர். அவங்க டீம்ல இருந்து அந்த மாதிரி ஒரு பிளேயரை நல்லா டேலண்ட் வளர்த்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு. அவரோட பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சௌரவ் துபே அவர் வந்து ரிப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க. ஒரு செம டேலண்ட், செம ஃபாஸ்ட் பவுலர் அவரு. அவருக்கு ஹோப் இந்த சீசன்ல சான்ஸ் கிடைச்சி அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கார்த்திக் தாகி ரொம்ப சீசனா விளையாடுற மாதிரி இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கல. ராஜஸ்தான் டீம்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவர்ல 3 ரன்ஸ் டிபெண்ட் பண்ணுவாரு. அதுவும் பூரான், மார்க்ரம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது லாஸ்ட் ஓவர்ல 3 ரன் டிஃபெண்ட் பண்ணுவாரு. ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் அவருக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் கிடைக்கல. இந்த சீசன்ல செமையா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேஜஸ்வி சிங், ஒரு டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவருமே ஒரு செம டேலண்ட். டாப் ஆர்டர்ல யாராச்சும் ஃபெயில் ஆனாங்கன்னா மேபி ஒரு பேக்கப்பா அவர் எடுத்து வரலாம். கண்டிப்பா டாப் 3ல விளையாடுறதுக்கு ஒரு செம டேலண்ட் அவருமே. இங்க 3 பேருமே ஒரு செம பிக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு செம ஸ்கவுட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும். இன்ஜுரி அவைலபிலிட்டி பார்க்கும்போது மைண்ட் மேஜர் மிஸ் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, ஒரு கீ பாலர் ஃபார் கேகேஆர். அண்ட் இந்தியா கூட சரியா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. அவரோட மிஸ் எவ்வளவு தெரியல. தென் பார்க்கும்போது பத்திரனோட அப்டேட் என்னன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு இன்னும் ஸ்ரீலங்கா என்ஓசி தெரியல. பிகாஸ் அவர் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்ல இன்ஜுரி ஆயிட்டு அவரோட அவைலபிலிட்டி என்னன்னு தெரியல. தென் பார்க்கும்போது முஸ்தாபிஸ் ரஹ்மான் பாத்தீங்கன்னா அன்அவைலபிள். பட் அவருக்கு பதிலா ரிசர்வ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு கவர் ஆயிடுச்சு என்ன பொறுத்த இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா 2-3 டேஸ் பேக் பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவர் இன்ஜினியர்ல அவருக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் நெட் பவுலர் டீம் வந்து எடுத்துக்கலாம். தூபே ஒரு பவுலர். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 பவுலர்ஸ் மிஸ் பண்றாங்க, பத்திரனா அண்ட்
அர்ஷித் ராணா. ஸோ அது எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்க போக போக தான் பார்க்கணும். ஸோ கேகேஆரோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் வந்து ஐ திங்க் அவங்க கேமரான் கிரீனு, அதுக்கப்புறமா இது டிம் சைஃபர்ட் ஆர் ஃபின்னாலன் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. நம்பர் 3ல கேப்டன் அஜின்கே ரஹானே, நம்பர் 4ல ரகுவன்ஷி, நம்பர் 5ல ரிங்கு சிங், நம்பர் 6ல ரமன்தீப் சிங், நம்பர் 7ல சுனில் நாராயண், நம்பர் 8ல அனுகுல் ராய், நம்பர் 9ல பிளெஸிங் முசரபானி, நம்பர் 10ல வந்து வைபவ் அரோரா, நம்பர் 11ல வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி, அண்ட் இம்பாக்ட் பிளேயரா வந்து எய்தர் கார்த்திக் தியாகி ஆர் உம்ரன் மாலிக் ஆர் மனிஷ் பாண்டே டிபெண்டிங் அப்பான் த கண்டிஷன்ஸ் போவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கேகேஆர் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் கன்சர்ன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுனில் நாராயண் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா அவர் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. பட் ரீசெண்டா எந்த ஒரு லீக்லயுமே அவர் ஓப்பனிங் ஆட மாட்டேங்கிறாரு. டியூ டு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கு. அதனாலேயே பாத்தீங்கன்னா அவர் பேட்டிங் டாப் ஆர்டர் விளையாட மாட்டேங்கிறாரு. லோவர் த ஆர்டர் தான் வராரு எல்லா இடத்துலயுமே. பட் ஓப்பனிங்ல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் சுனில் நாராயண் மாதிரி பிளேயரை ரிப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அங்க டாப் ஆர்டர்ல ஆல்ரெடி டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின்னல் 2 ஒரு எக்ஸ்பிளசிவ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு அது கேகேஆர் டீமுக்கு. பட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான். அந்த மெயின் ஃபாஸ்ட் பவுலர் அர்ஷித் ராணா அண்ட் அதுக்கப்புறம் மதிஷா பத்திரனா இந்த மாதிரி எல்லாம் இன்ஜுரி ஆயிட்டு அவர் தான் இருக்கு ஒரு பிக்கஸ்ட் கன்சர்னா இருக்கு கேகேஆர் டீம் பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஓவர்ஸ் அந்த சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தியோட போலிங் அந்த 7 to 15 ஓவர்ஸ் அவங்களோட போலிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செம கீயா இருக்க போகுது அந்த டீம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க 2 பேரையும் டேக்கிள் பண்றது அவ்வளவு ஈஸியில, அதுவும் ஈடன் கார்டன்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லா டீமுமே. அண்ட் அவங்க 2 பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கீயா இருப்பாங்க இந்த டீம்ல. அண்ட் தென் உம்ரன் மாலிக் பார்க்கும்போது ஒரு 4 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல் பிரான்சைஸ் பார்க்கும்போது சன்ரைஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு 150 போயிட்டு கிளாக் டச் பண்ற போதாரு. பட் அவர் ஒரே ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரி மட்டும் தான். அவர் பாத்தீங்கன்னா இன்ஜுரினால நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணிருக்காரு. மேபி இந்தியாவுக்கும் நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி போலரை வந்து கேகேஆர் வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க பார்க்கும்போது ஸோ நிறைய யூஸ்ஃபுல் பார்க்கலாம். உம்ரன் மாலிக் அவர் மட்டும் ஒரு இன்ஜுரி இல்லாம சூப்பரா பண்ணாருன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலர் இருப்பாரு இந்த பொறுத்த வரைக்கும் கேகேஆர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒரு பேக்கப் இருந்தா நல்லா இருந்திருக்கிற பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க பின்னாலும் சரி சைபாட்டும் சரி ரஷின் ரவிடும் சரி ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங்லயே எடுத்துட்டாங்க. மேபி ஒரு நம்பர் 7 ஆர் நம்பர் 8ல ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஒரு ஃபினிஷர் மாதிரி வேற யாராச்சும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். யா நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். நான் சொல்லியிருந்தேன் அந்த வருண் சக்கரவர்த்தி அந்த நிறைய டேக்கிள் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மிடில் ஓவர்ஸ் அப்படின்ட்டு. பட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை பாத்தீங்கன்னா எல்லாருமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவர் டிஃபென்சிவா போகும்போது பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி அந்த அளவுக்கு ரொம்ப த்ரெட்னிங்கா இருந்தாரு. பட் அவர் ரீசெண்டா பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்தோம். எல்லாருமே அவரை பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ணும்போது அவர் என்னன்னா ரொம்ப ஷார்ட்டா போட ஆரம்பிச்சிடறாரு. லைன் லென்த் மிஸ் பண்றாரு. அந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம வந்தாங்கன்னா கேகேஆர் அவங்க ஸ்பின் பவுலிங்ல அவங்க 2 பேரும் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த இடத்துல கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கேகேஆர் பாத்தீங்கன்னா சுபாஷ் சொன்னாரு இந்த மாதிரி நிறைய இது இருக்காரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் த பிளேயர் வாட்சபிள் ஃபார் இந்த சீசன் போல ரிங்கு சிங் யார் சொல்றேன்னா ஒரு ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு கேகேஆர் ஃபேன்ஸ். இப்போ ஆண்ட்ரூ ரிசல் இல்லாத நேரத்துல அவர் தான் அந்த டீம் வந்து ஃபினிஷ் பண்ணணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரோட கண்ட்ரோல் எடுத்து லாஸ்ட் வரைக்கும் ஆடினாதான் புரியுது அவருக்கு அந்த ஆண்ட்ரூ ரிசல் மாதிரி. ஏன்னா கிரீன் வந்து முன்னாடி வர்றதுனால ரிங்கு சிங் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அந்த ரமன்தீப் சிங் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும்னா அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். ஸோ என்னை பார்த்து ரிங்கு சிங் கிட்ட பிளேயர் வாட்ச் ஃபார் கேகேஆர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஈரா வெயிட் பண்றது வந்து ரகுவன்ஷி. ஏன்னா கேகேஆருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் ஜம்முன்னே சொல்லலாம். இப்போ செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் செம்ம ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. இந்த கியூக்கா ஒரு 30 ரன் 40 ரன் அடிக்கிறாரு. ஒரு செம்ம பேட்ஸ்மேன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த நம்பர் 4 நம்பர் 5ல பாத்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபிட்டின் ஆவாரு. சப்போஸ் ஒரு இயர்லயே விக்கெட் போயிடுச்சுன்னா கூட அவரால் கேமை கொண்டு போய் ஓரளவுக்கு கேகேஆருக்கு ஒரு டிஃபெண்டபிள் டோட்டல கொண்டு வர முடியும். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ரகுவன்ஷியோட பர்ஃபார்மன்ஸ். So the player to watch out for me is Blessing Musarabani. So replacement player உள்ள வந்திருக்காரு Blessing Musarabani. I have seen him for last 2 years. He is bowling excellent. ரெட் பாலா இருந்தாலும் சரி ஒயிட் பாலா இருந்தாலும் சரி. ஸோ அவரு ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஆஃப்டர் வாட்சிங் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் அவர் ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே கேகேஆர் பாத்தீங்கன்னா
திருப்பியும் அந்த ஓப்பனிங்ல அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்து அந்த ஸ்பின்ல பாத்தீங்கன்னா ஒரு மத்த டீமுக்கெல்லாம் ஒரு சோக் கொடுத்து திருப்பியும் ஃபைனலுக்கு வந்து கப் அடிப்பாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் see you in next video. Until then, டாடா, bye bye, thank you. போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.